அதிக தொகுதிகள் கேட்டு நிர்பந்திக்க கூடாது. திருமா சட்டப்பேரவை தேர்தலில் விசிகாவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் திருமாவளவன் திடீரென நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார். அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது அரசியல் கட்சியின் விருப்பம், ஆனால் அதை கூட்டணியில் திணிக்க கூடாது என்று கூறியுள்ளார். இதேபோல கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், ஆனால் அதற்கான காலம் கனியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழப்பும் அண்ணாமலை, கடுப்பில் நயினார் நாகேந்திரன். தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமையும் என பேசியிருந்தார் அண்ணாமலை. இந்த பேச்சு அதிமுகவினரை மிகவும் கோபப்படுத்தியது. இந்த நிலையில் அவர் தற்போது அதிமுகவிடம் குறைந்தது 78 சீட்டுகள் கேட்டு பெற்று போட்டியிட வேண்டும் என தமிழக தலைமையை கேட்காமலேயே தனியாக மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளாராம். இதனால் பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை மீது கடுப்பில் இருக்கிறாராம். பாமகவுக்கு புதிய பொதுச் செயலாளர். பாமக பொதுச் செயலாளராக உள்ள வடிவேல் ராவணனை தொடர்பு கொள்ள முடியாததால் பொதுச் செயலாளரை மாற்றும் முடிவில் ராமதாஸ் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக பாமக மாநில மாணவர் அணி செயலாளராக உள்ள முரளி சங்கரை ராமதாஸ் தேர்வு செய்துள்ளாராம். 2024 மக்களவை தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட இவர் ராமதாஸின் குட்புக்கில் உள்ளவரில் ஒருவராம். வெட்கமா இல்லையா? ஸ்டாலின் மீது இபிஎஸ் சாடல். மதுரை வி. சத்திரப்பட்டி காவல் நிலையம் சூறையாடப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி வெட்கமாக இல்லையா பொம்மை முதல்வரே என சிஎம் ஸ்டாலினை இபிஎஸ் சாடியுள்ளார். காவல் நிலையத்தையே காக்காத இந்த திமுக ஆட்சி எப்படி மக்களை காக்கும்? வாய்ப்பே இல்லை என அவர் விமர்சித்துள்ளார். அதேபோல் காவல் நிலைய தாக்குதலில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விஜய் பக்கம் திரும்பும் கவனம். நடப்பது என்ன? ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் விஜயை சந்தித்தது அரசியல் களத்தில் புதிய புயலை கிளப்பியுள்ளது. பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவர் மாயவன் அரசிடம் எத்தனை முறை கூறியும் எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை, அதனால் திமுகவை மீண்டும் எதிர்க்கட்சியாக மாற்ற நாங்கள் தயார் என கூறியிருந்தார். அதேபோல் பரந்தூர் ஏர்போர்ட் எதிர்ப்பு குழுவினர் சில விவசாய சங்கங்கள் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். இபிஎஸ் தான் முதல்வர் என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சியே அமையும் என அண்ணாமலை கூறியது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வெற்றி பெற்றால் இபிஎஸ் தான் முதல்வர், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேமுதிக, பாமக ஆகியவை கூட்டணிக்குள் வர வேண்டும் என்பதே பாஜகவின் விருப்பம் எனவும் கூறினார்.